Right. If we consider the key concept, அந்த கீஸ்களுடைய அதாவது டெஃபினிஷன் வரைவிலக்கத்தை மட்டும் ஞாபகப்படுத்திட்டு டேட்டா duplication அவதானிச்சுட்டு இன்றைக்குரிய லெசனுக்கு வருவோம். So if we consider a table or a database, in a relational database தொடர்பு நிலை தரவுத்தளத்துல ஒவ்வொரு அட்டவணைக்கும் முதன்மை சாவிய அடையாளம் காண்றது மிக முக்கியம். Primary key is very important because to make the relationships, primary key needs. So a primary key means a field which enables to uniquely identify each record of a table is known as primary key. Okay. ஒரு அட்டவணையில பதிவுகளை தனித்துவமாக அடையாளப்படுத்த பயன்படுத்தக்கூடிய புலத்துக்கு நாங்க முதன்மை சாவி என்பதாக சொல்லுவோம். முதன்மை சாவி ஆகுவதற்கு இரண்டு நிபந்தனைகள். There are two conditions should be satisfied to become a primary key. No data duplication, தரவு மீள் பதிவிரிக்க முடியாது. Not null, empty ஆக வெற்றிடமாக இருக்க முடியாது. Thereafter, if we consider composite key, if there's no any field which can be selected as primary key, முதன்மை சாவியாக தேர்ந்தெடுப்பதற்கு தகுதியான ஒரு புலமும் இல்லாவிட்டால் composite key இல்லாட்டி இணைந்த சாவின்னு சொல்லக்கூடியதை நாங்க தேடணும். So two or more fields of a table which can be used to uniquely identify each and every record of a table, it is known as composite key. ஒரு அட்டவணையில பல புலங்களால அதில் இருக்கக்கூடிய பதிவுகளை தனித்துவமாக அடையாளப்படுத்த முடியுமாயின் அதுக்கு நாங்க இணைந்த சாவின்னு சொல்லுவோம். If it is a single field, it is primary key. If it is several fields or many fields, பல புலங்களாக இருந்தால் it is composite key. அதுக்கு இணைந்த சாவி என்பதாக சொல்லுவோம். ரைட். அடுத்ததாக we have discussed foreign key. அந்நிய சாவின்னு சொல்லக்கூடியது பல தடவை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது, மனசுல பதிய வைத்துக் கொள்வதற்காக வேண்டி. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனமா கேட்கணும். ஓகே. ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய முதன்மை சாவி புலத்தில் இருக்கக்கூடிய தரவுகள் இன்னும் ஒரு அட்டவணையில ஏதாவது ஒரு புலத்தில் பிரதிபலிக்குமாயின் அந்த அட்டவணை இரண்டையும் இணைக்கக்கூடிய நேரத்துல அந்த புலம் foreign keyயாக அந்நிய சாவியாக மாறும். Data in a primary key field of one table refers another table's another field. That means same data is coming that field. So that field can be considered as foreign key. அத foreign key அந்நிய சாவியாக எங்களுக்கு கருதலாம். அல்ல மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். You have to remember this thing thoroughly. A primary key cannot be foreign key. முதன்மை சாவி அந்நிய சாவியாக ஆக மாட்டாது. Composite key can become foreign key. இணைந்த சாவி அந்நிய சாவியாக ஆகுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. முதலாவது நாங்க பிரைமரி கீ composite key தானே தேர்ந்தெடுப்போம் அட்டவணைகள் இருக்கக்கூடிய நேரத்துல. ஸோ ஒரு நாளும் பிரைமரி கீ ஒன்று foreign keyயாக மாற மாட்டாது. ஆனா composite key ஒன்றுல composite key means several fields, பல புலங்கள் இருக்கலாம், அதுல ஒரு புலம் foreign keyயாக ஆவதற்கு சாத்தியம் இருக்குது. It is possible. Okay, hope it's clear students. What is primary key, what is composite key, what is foreign key? These things we have discussed in detail previous classes. விரிவாக முன்னைய கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். நான் ஒரு brief ஐடியா ஒன்று தந்தேன். Thereafter we have discussed data duplication or even we can say data redundancy. தரவு மீள்பதிவு. ஒரே தரவு தரவுத்தளம் ஒன்றுல ஒரே அட்டவணையில அல்லது பல அட்டவணைகள்ல திரும்ப திரும்ப வரும்னு சொன்னால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் தரவு மீள்பதிவு அல்லது தரவு மறுபதிவு என்பதாக சொல்லலாம். In English, data redundancy or even we can say data duplication. If same piece of data duplicated again and again repeating in a same table or several tables.
It is called as data duplication, redundancy. Okay, right. There are some disadvantages of data redundancy, students. If a table, if a database data redundancy is there, தரவு மீள்பதிவு அதிகமாக கூடிய நேரத்துல ஒரு டேட்டாபேஸ் ஒன்றுல அதுல பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுல எஃபிஷியன்சி குறைவடையும், வினைத்திறன் குறையும், அக்யூரசி குறைவடையும். அந்த டேட்டாபேஸ்ல டேட்டா அனலைஸ் பண்ணி எடுக்கிறது கடினமாக இருக்கும். Data searching, it is difficult because of duplication. And input data, delete data, update data, these kind of things difficult because yes, duplicated data are there. தரவு மீள் பதியப்பட்டிருக்கிறது. அதனால அந்த விடயங்கள் செய்வது கடினமாக இருக்கும். டேட்டா ரிடண்டன்சி ஒரு டேட்டா டுப்ளிகேஷன் இருக்கக்கூடிய நேரத்துல. ரைட், அதுவரையில் உள்ள பகுதியை நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே we are going to discuss data types of a database. ஒரு தரவுத்தளம் ஒன்றுல பயன்படுத்த முடியுமான தரவு வகைகள் என்ன, what are the data types ன்றதை நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். What is the basic building block of a table, students? ஒரு பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் அ டேட்டாபேஸ், ஒரு தரவுத்தளத்துல அடிப்படை பில்டிங் பிளாக் உருவாக்கம் எது? அவ்வாறு கேள்வி ஒன்று கேட்டால் இட் இஸ் அ டேபிள். ஓகே, பல டேபிள், பல அட்டவணைகளால தான் ஒரு டேட்டாபேஸ் ஒன்று உருவாக்கப்படுகிறது. So while we are creating a table, we have to give 3 things. ஒரு அட்டவணை ஒன்று கிரியேட் பண்ணக்கூடிய நேரத்துல 3 விடயங்களை எங்கள்கிட்ட கேட்கும். அந்த 3 விடயங்களை நாங்க அந்த இடத்துல குறிப்பிடும். ரைட், நாங்க ரியலா எக்ஸலோட தொடர்பான டேட்டாபேஸ் ஒன்றுக்கு போவோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்துவது இலகுவாக இருக்கும். சாரி, அக்சஸோட தொடர்பான டேட்டாபேஸ் ஒன்றுக்கு. ரைட், I'll share this screen, just a minute. ரைட், மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் என்று சொல்றது டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் உண்டு. டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் என்றால் என்ன என்பது நான் அடுத்ததாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். Here we are going to see, while we are creating a table, நாங்க ஒரு அட்டவணை ஒன்று கிரியேட் பண்ணக்கூடிய நேரத்துல எஸ் என்ன மாதிரியான விடயங்களை நாங்க வழங்கணும் என்பதை நாங்க அவதானிக்க போறோம். ரைட், I am going to create a table. Create table சொல்லக்கூடியதை வச்சு I can create a table. So here views, இந்த டேபிள்ல வியூஸ் தரப்பட்டிருக்குது. நான் அதுல டிசைன் வியூக்கு போறேன். ஒரு டேபிள் ஒன்றை டிசைன் பண்ண போறேன். I am going to design, or I am going to create a table. Okay, right. So it asks a table name. அதுக்கு டேபிள் நேம் ஒன்று கேக்குது. நான் ஸ்டூடெண்ட் என்பதாக கொடுக்கிறேன் டேபிள் நேம். Right, see here, 3 things they asked while we are creating a table. ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணக்கூடிய நேரத்துல 3 விடயங்கள் கேட்கப்படுகிறது. First one, field name, புலப்பெயர். Second one, data type, தரவு வகை. Third one, description. Within brackets they have given it is optional. அப்ப description சொல்லக்கூடியது optional, விரும்பினால் கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்காம இருக்கலாம். But field name and data type, it is compulsory. Field name, data type சொல்லக்கூடியது compulsory. So இந்த இடத்துல field name நான் கொடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் STUREGNO, student registration number. What is the data type? Yes, data type னு சொல்லக்கூடியது எஸ் அந்த ஃபீல்ட்ல என்ன தரவுகளை உள்ளீடு செய்யலாம் என்பதை குறிக்கக்கூடியது. Data type refers what kind of data we can insert into that field. ஓகே, நாங்க ஒரு டேட்டா டைப்பை கொடுத்தால் அந்த டைப்புக்குரிய டேட்டா மாத்திரம் தான் அந்த ஃபீல்ட்ல இல்லாட்டி அந்த புலத்துல என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் நான் டேட்டா டைப்ஸ்ல ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன். நம்பர் என்பதாக டேட்டா டைப் ஒன்று இருக்குது. There's a data type called number. It is divided into 2 parts, integer and real. Sorry, நம்பர்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப் 2 பகுதிகளாக பிரியுது, இன்டிஜர் அண்ட் ரியல்.
இன்டிஜர் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அது முழு எண்களை குறிக்கும். ரியல் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அது தசம எண்களை, ஓகே, ஃப்ராக்ஷன்ஸை குறிக்கும். ரைட். அடுத்ததாக இன்னொரு டேட்டா டைப் டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடியது, பாடம் என்பதாக சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல while we are discussing data types, you have to remember the data types in English. ஓகே, ஆங்கில வார்த்தைகளை தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொன்னால், அதாவது தமிழ்ல எங்களுக்கு டேட்டா பேஸ்ல டேட்டா டைப்ஸ் கொடுக்க முடியாது. we have to give in English. Okay, so text, another data type is there called text. So if we select number only, we can give numbers. We can't include any symbol, any character, any that means special symbols, special marks ஒன்றுமே பயன்படுத்த முடியாது. நம்பர்ஸ் மாத்திரம் தான் பயன்படுத்தலாம். ஓகே, டெக்ஸ்ட் என்பதாக கொடுத்தால் we can use numbers, text, characters and special symbols அனைத்தையுமே பயன்படுத்த முடியும். ஸோ இந்த டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப், it is divided into two parts. அது இரண்டு பகுதிகளாக பிரியுது. ஷார்ட் டெக்ஸ்ட் அண்ட் லாங் டெக்ஸ்ட் என்பதாக. ஷார்ட் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட் என்பதாக இரண்டாக இந்த டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப் பிரியுது. ஷார்ட் டெக்ஸ்ட் மீன்ஸ் within 0 to 255 characters. எங்கட ஃபீல்ட்ல 255 வரை எழுத்துக்கள் உள்ளிட வேணும்னு சொன்னால் we can give short text. அதைவிட கூடுதலான எழுத்துக்கள் பிரயோகிக்க வேண்டும் என்று சொன்னால், if you want to mention more than 255 letters, then we have to give long text. அவ்வாறானால் நாங்கள் long text என்பதாக டேட்டா டைப்பை கொடுக்கணும். ரைட். அப்ப நம்பர்ல இரண்டு வகை. இன்டிஜர், நான் நோட் ஒன்று தருவேன், கன்சென்ட்ரேட் பண்ணி இப்ப சொல்லக்கூடிய விடயத்தை. இன்டிஜர், ரியல். டெக்ஸ்ட்ல இரண்டு வகை, ஷார்ட் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட். அடுத்ததாக நாணயத்தோட தொடர்பான, காசோட தொடர்பான ஏதாவது வரும்னு சொன்னால் we have to give currency. If it is a money related thing, for example fees or facility fees or the salary or the yes fine, இவ்வாறு காசோட தொடர்பு படக்கூடிய ஏதாவது ஃபீல்ட், ஏதாவது புலம் ஒன்று இருந்தால் we have to give currency. கரன்சின்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப்பை நாங்க கொடுக்கணும். திகதி, நேரத்தோட தொடர்பான ஏதாவது டேட்டா டைப் இருந்தால், சாரி, ஏதாவது ஃபீல்ட் இருந்தால், if there's a field related to date time, for example date of birth, registered date, closed date, likewise we have to give data type as date and time. date, time என்பதாக நாங்க டேட்டா டைப்பை கொடுக்கணும். Fifth data type, Boolean. If there's a field, the values yes, no or true, false comes there, we have to give Boolean as the data type. ஏதாவது ஒரு புலத்துக்கு yes, no அல்லது true, false என்பதாக பெறுமதிகள் வழங்கப்படணும்னு சொன்னால் Boolean என்று சொல்லக்கூடிய டேட்டா டைப்பை நாங்க மென்ஷன் பண்ணணும். ரைட். Hope it's clear students. I have mentioned 5 data types. 5 தரவு வகைகளை நான் குறிப்பிட்டேன். அதுல 2 தரவு வகைகளுக்கு இன்னும் இரண்டு பகுதிகள் இருந்துச்சு. Again I'll repeat it. After that we'll see a practical how we can give data types for a table. ஒரு டேபிள் ஒன்று உருவாக்கக்கூடிய நேரத்துல, ஒரு அட்டவணை ஒன்று உருவாக்கக்கூடிய நேரத்துல எவ்வாறு இந்த டேட்டா டைப்ஸை கொடுக்கலாம் என்பதை அடுத்ததாக அவதானிப்போம். ரைட். First one, number can be divided into integer and real, முழு எண், அதே போல தசம எண் என்பதாக இரண்டாக பிரிக்கலாம். Second one, text, short text, long text என்பதாக இரண்டாக பிரிக்கலாம். Third one, currency. Fourth one, date time. Fifth one, Boolean. இவ்வாறு 5 வகையான டேட்டா டைப்ஸ் ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் ஒன்றுல எங்களுக்கு அடையாளம் காணலாம். While we are creating a table, we have to mention what is the data type related to this field, what is the data type related to next field, what is the data type related to next field. ஒவ்வொரு புலத்துக்கும் எந்த டேட்டா டைப் பொருந்தும் என்பதை நாங்க கொடுக்கணும்.
ஸோ அந்த கொடுக்கக்கூடிய நேரத்துல we have to use these 5 data types. இந்த 5 தரவு வகைகளையும் தான் நாங்க பயன்படுத்துவோம். ரைட், நான் ப்ராக்டிகலுக்கு வரேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லக்கூடிய நேரத்துல will take 1005. So here we can give number. Covering a short text, long text, a number, date time, currency, auto number, yes, yes no, OLE object, இவ்வாறு பலவிதமான data types இருக்குது. But we have to learn those 5 data types. According to the database software, sometimes data types may different. ஓகே, அதுல காட்சிப்படுத்தக்கூடிய டேட்டா டைப் வகைகள்ல சில வித்தியாசங்கள் இருக்கலாம் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரை பொறுத்து. பட் we have to know these 5 data types. இந்த நான் சொன்ன 5 டேட்டா டைப்ஸும் அதே போல நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ரியல், இன்டிஜர்னு சொல்லக்கூடிய இரண்டும், டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷார்ட் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய இரண்டு டேட்டா டைப்ஸும் we have to remember according to our syllabus. எங்களோட சிலபஸ்க்கு உட்பட்ட முறையில நாங்க தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வாட் இஸ் த டேட்டா டைப்? எஸ், நம்பர் எங்களுக்கு கொடுக்கலாம். இரண்டாவது ஃபீல்ட், நவ் ஐ ஆம் கிரியேட்டிங் அ டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று ஓபன் பண்ணி அதுல டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த கட்டத்துல தான் நாங்க இருக்கிறோம் இப்ப. ஓகே, செகண்ட் ஃபீல்ட் நேம், ஸ்டூடெண்ட் நேம். ஸ்டூடெண்ட் நேம் ஷார்ட் டெக்ஸ்ட் இஸ் இனஃப். ஸ்டூடெண்ட் நேமுக்கு இந்த drop down boxால ஷார்ட் டெக்ஸ்ட நான் தெரிவு செய்தேன். நெக்ஸ்ட் ஒன், I'll give student yes age or student date of birth. student date of birth ன்னு சொல்லக்கூடிய நேரத்துல எஸ் கட்டாயம் date time என்பதாக டேட்டா டைப்பை கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, hope it's clear. Then I'll give student yes fees. Students fees. So here we have to give currency. currency ன்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப்பை கொடுக்கணும். student address. address ன்னு சொல்லக்கூடிய நேரத்துல some addresses may long addresses. So therefore sometimes it may need more than 255 letters. 255 எழுத்துக்களை விட கூட தேவைப்படலாம். அதனால அதுக்கு நான் லாங் டெக்ஸ்ட் என்பதாக கொடுக்கிறேன். ரைட், அடுத்ததாக எடுப்போம் ஸ்டூடெண்ட் எஸ். இது ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ் ஒன்று நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் மேரீட், திருமணம் முடித்தவர் என்பதாக நான் கொடுத்திருக்கிறேன். ஸோ ஹியர் எஸ் அல்லது நோ என்பதாகத்தான் நாங்கள் டேட்டா டைப்பை கொடுக்கணும், அதாவது வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ ஹியர் எஸ் நோ, எஸ் நோ என்பதாக ஒரு டேட்டா டைப் ஒன்று இருக்குது ஆக்சஸ்ல. பட் பொதுவாக இருக்கக்கூடிய டேட்டா டைப் பூலியன் என்று சொல்லக்கூடிய டேட்டா டைப். While we are mentioning yes no or true false, we have to give the data type as boolean. But in access database they have given that name as yes no. அது ஒரு yes no என்பதாக தரப்பட்டிருக்கிறது. Right, I am going to save this and again I am coming to data sheet view. Right, கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப அந்த டேபிள் உருவாக்கப்பட்டுச்சு. இப்ப டேட்டா என்டர் பண்ணத்தான் இருக்குது எங்களுக்கு. student registration number, student name, student date of birth, student fees, student address, student married. student married ல ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்குது. so we have to check, எங்களுக்கு செக் பண்ணலாம். அதே போல ஸ்டூடெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய நேரத்துல இந்த கரன்சி எங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இடத்துல டாலர் என்பதாக காட்சிப்படுத்தி அதை ருபீஸாக சேஞ்ச் பண்ண முடியும். ரைட், so here I am going to give the idea about yes data types. தரவு வகைகள் சம்பந்தப்பட்ட ஐடியாவை தான் நான் உங்களுக்கு தாரத்துக்கு எதிர்பார்க்கிறேன். so while we are creating a table, we have to mention each and every fields data type. ஒவ்வொரு புலத்திலேயும் எந்த டேட்டா டைப், எந்த தரவு வகை வரும் என்பதை நாங்கள் குறிப்பிடும். okay, hope it's clear students. so there are 5 data types. yes, can you remember? number, text, currency, boolean and date time. இவ்வாறு 5 டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் பொருந்தக்கூடிய டேட்டா டைப்பை நாங்கள் டேபிள்ல சரியாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நேமுக்கு நாங்கள் நம்பர் என்பதாக கொடுத்தால் we can't enter text there.
எங்களுக்கு அந்த இடத்துல டெக்ஸ்ட் வழங்க முடியாது. இட் வில் மேக் an error. அந்த இடத்துல எரர் ஒன்று வரும். ஓகே, ரைட். So if you have any doubts or questions related to data types, please let me know, students. If not, we'll go for a note related to data types. இந்த தரவு வகைகள் சம்பந்தப்பட்ட நோட் ஒன்று நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்போம். Is it clear, students? Hope it's clear. Those who got a clear idea, please raise your hands. Just clear idea ஒன்று கிடைச்சவங்க raise hand பண்ணுங்க. Data types தரவு வகைகள் சம்பந்தமாக. Right, hope it's clear. So I am going to our database tables. நான் எங்களோட database tablesக்கு ஒருக்கா வாரேன். அதை வச்சு டேட்டா டைப்ஸ் என்ன டேட்டா டைப்ஸ் இந்த இடத்துக்கு பொருந்தும்ன்றதை நாங்க ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டேபிளை மட்டும் எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வாட் இஸ் த டேட்டா டைப் we can give here? Student registration number. Yes, we have to give நம்பர்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப்பை நாங்க இந்த இடத்துக்கு கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் நேம், எஸ் we have to give டெக்ஸ்ட். இந்த இடத்துல ஷார்ட் டெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கலாம். ஷார்ட் டெக்ஸ்ட் என்பதாக எங்களுக்கு டேட்டா டைப்பை கொடுக்கலாம் டேபிளை கிரியேட் பண்ணக்கூடிய நேரத்தில். ஏஜ், எஸ் அகெயின் we have to give நம்பர் என்பதாக கொடுக்கணும். சில டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ்ல இந்த நம்பரை இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தால் இன்டிஜர் என்பதாக கொடுக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அதானும் இஷா தொழுகைக்கான அதானும் கேட்கப்படுகிறது. நான் உங்களுக்கு நோட்ஸை ஷேர் பண்றேன். நோட்ஸ் எழுந்து முடிஞ்சிட்டு திரும்ப நாங்கள் இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஓகே, ரைட். ஜஸ்ட் அ மினிட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் ஷேர் தி நோட். Complete the note, students. After completion, raise your hands.